வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி அலச போறோம். நீங்க எப்பவாச்சோ கவர்மெண்ட் ஆபீஸ்லயோ இல்ல வெப்சைட்லயோ போய் ஒரு சர்டிபிகேட் வாங்கவோ வரி கட்டவோ ட்ரை பண்ணி ஏன் இது இவ்ளோ கஷ்டமா இருக்கு அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? அந்த ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வந்திருந்தா நீங்க மட்டும் இல்லங்க, நம்மள பல பேரோட நிலைமை அதுதான். இன்னைக்கு இந்த விளக்கு தொகுப்புல தமிழ்நாடோட டிஜிட்டல் கவர்னன்ஸ் ஏன் இவ்ளோ குழப்பமா இருக்கு, அதுக்கு சமீபத்துல முன்மொழியப்பட்ட சூப்பர் ஆப் திட்டம் எப்படி ஒரு தீர்வா அமைய போகுது அப்படிங்கறத பத்தி ரொம்ப டீப்பா பார்க்க போறோம். சரி வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். நம்ம எல்லாரும் டெய்லி ஃபேஸ் பண்ற ஒரு பிராக்டிக்கலான பிரச்சனையில இருந்து ஆரம்பிப்போம். யோசிச்சு பாருங்க, அரசாங்கம் ஒண்ணுதான். ஆனா அவங்க கிட்டேந்து ஒரு சில சேவைகளை வாங்குறதுக்கு நாம ஏன் 9 வெவ்வேறு வெப்சைட்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணி 9 பாஸ்வேர்டுகளை ஞாபகம் வச்சுக்கணும்? இது ரொம்பவே எரிச்சலான ஒரு விஷயம் தானே. கவர்மெண்ட் ஒண்ணுதான், ஆனா ஒரு வேலைக்கு ஒரு போர்ட்டல், இன்னொரு வேலைக்கு வேறொரு போர்ட்டல்னு டிஜிட்டல் உலகத்துல நம்ம சும்மா பந்தாடப்படுறோம். ஒரு சாதாரண சிட்டிசன் அவனுக்கான அடிப்படை உரிமைகளை வாங்க ஏன் இவ்ளோ கஷ்டப்படணும்? இதுதான் நம்ம முன்னாடி நிக்கிற முதல் கேள்வி. IFRMS, TNGREG நெட், அர்பன் சேவை இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். இது எல்லாமே ஒண்ணுக்கொன்னு சம்பந்தமில்லாத தனித்தனி தீவுகள் மாதிரி தாங்க செயல்படுது. இது ஏன் இப்படி இருக்கு தெரியுமா? ஏன்னா இந்த சாஃப்ட்வேர் எல்லாமே மக்களை மையமா வச்சு, அதாவது சிட்டிசன் சென்ட்ரிக்கா உருவாக்கப்படல. மாறாக துறைகளை மையமா வச்சு டிபார்ட்மெண்ட் சென்ட்ரிக்கா உருவாக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் தங்களையே ஒரு தனி அரசாங்கமா நினைச்சுக்கிட்டு அவங்களுக்குன்னு தனி சிஸ்டம் செட் பண்ணிக்கிட்டாங்க. வரித்துறைக்கு ஒண்ணு, பதிவுத்துறைக்கு ஒண்ணுன்னு இவங்க யாருமே தங்களுக்குள்ள எந்த ஒரு டேட்டாவையும் ஷேர் பண்ணிக்கிறதே இல்ல. அப்படியே தனித்தனி தீவுகளாவே இயங்கிட்டு வராங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற மெயினான டெக்னிக்கல் பிரச்சனை என்னன்னு கேத்தீங்கன்னா அதுதான் டேட்டா சைலோஸ், அதாவது தரவு தீவுகள். ஒரு தனி மனிதனோட டேட்டா 40க்கும் மேற்பட்ட வேற வேற கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்கள்ல பழமையான சாஃப்ட்வேர்களை மாட்டிக்கிட்டு இருக்கு. ஒரு டிபார்ட்மெண்ட் இன்னொரு டிபார்ட்மெண்ட் கூட பேசுறதே கிடையாது. இதனால என்ன ஆகுது? நாம ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போகும்போதெல்லாம் நம்மளோட டீட்டெயில்ஸை திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. ஒரு சிங்கிள் விண்டோ சிஸ்டம், அதாவது ஒற்றை சாளர முறை சாத்தியமாகாம போறதுக்கு இந்த டேட்டா சைலோஸ் தான் ரொம்பவே முக்கியமான காரணம். இப்ப நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கானது. இது வெண்டர் லாக்இன் அப்படிங்கிற ஒரு பெரிய சிக்கலை ரொம்ப தெளிவா காட்டுது. இப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் வேற வேற பிரைவேட் ஐடி கம்பெனிகள் கிட்ட தங்களோட சாஃப்ட்வேர் கண்ட்ரோல கொடுத்திருக்காங்க. உதாரணத்துக்கு IFHRMS விப்ரோ, ஆக்சென்சர் பாத்துக்கறாங்க, TN ரெஜினெட்ட TCS கவனிச்சுக்கிறாங்க. இந்த கம்பெனிகள் என்ன பண்றாங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்டோட டேட்டாவை இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு API மூலமா ஷேரே பண்ணவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னு யோசிக்கிறீங்களா? எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சிட்டா அவங்களோட தனித்தனி கான்ட்ராக்ட் எல்லாம் கேன்சல் ஆயிடும் அப்படிங்கிற பயம்தான் இதுக்கு முழு காரணம். அப்போ அரசாங்கம் தரப்புல இருந்து எந்த ஒரு முயற்சியுமே எடுக்கலையான்னு நீங்க கேட்கலாம். எடுத்திருக்காங்க. 2022ஆம் ஆண்டோட தமிழ்நாடு தரவு கொள்கை என்ன சொல்லுதுன்னா, எல்லா டிபார்ட்மெண்ட்டுகளும் API மூலமா டேட்டாவை ஷேர் பண்ணிக்கணும்னு ரொம்ப தெளிவா உத்தரவு போட்டுச்சு. இதுக்காக தலைமைச் செயலாளர் தலைமையில ஒரு கமிட்டியும் போட்டாங்க. ஆனா 4 வருஷம் ஆகியும் இந்த பாலிசி பேப்பர்ல மட்டும்தாங்க இருக்கு. எந்த ஒரு ரியலான ப்ராசஸ் ரீஎன்ஜினியரிங், அதாவது கட்டமைப்பு மாற்றமும் நடக்காததால இந்த திட்டம் அப்படியே முடங்கி போச்சுன்னு நம்ம சோர்சஸ் ரொம்ப தெளிவா சுட்டிக்காட்டுது. சரி, இந்த மாதிரி சிஸ்டம் ஒருங்கிணைக்கப்படாம தனித்தனியா இருக்கிறதால யாருக்குங்க லாபம்? இதோட நிதி பின்னணியை நாம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு ஒருங்கிணைந்த சிஸ்டம் இருந்தா ஒரு கம்பெனிக்கு மட்டும்தான் கான்ட்ராக்ட் போகும். ஆனா 9 தனித்தனி சிஸ்டம் இருந்தா 9 ஐடி கம்பெனிகளுக்கும் கன்சல்டன்சி ஏஜென்சிகளுக்கும் பல மடங்கு வருமானம் வரும் இல்லையா? அது மட்டும் இல்லாம சிஸ்டம் எப்பவுமே சிக்கலா இருக்கும்போதுதான் இடைத்தரகர்களுக்கும் பொதுச்சேவை மையங்களுக்கும் வேலை இருந்துகிட்டே இருக்கும். இது எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான விஷயம், டேட்டாவை முடக்கி வைக்கிறது மூலியமா சில ஊழல் அதிகாரிகள் தங்களோட பவரை எப்பவுமே தக்க வச்சுக்க முடியும். அதாவது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, டேட்டாவை ஒன்னா இணைக்கும் போது ஊழல் அப்படிங்கிறது தானாவே வெளிச்சத்துக்கு வந்துடும். இதுக்கு ஒரு அருமையான உதாரணம் இருக்கு. டீனிகாவோட டேட்டா பியூரிட்டி ப்ராஜெக்ட் மூலமா நகைக்கடன் அப்புறம் சுய உதவி குழு கடன்கள்ல இருந்த லட்சக்கணக்கான போலி பயனாளிகளை கண்டுபிடிச்சு நீக்குனாங்க. இதனால அரசாங்கத்துக்கு ஆயிரக்கணக்கான கோடிகள் மிச்சமாச்சு. சிம்பிளா சொல்லணும்னா, டேட்டாவை ஒருங்கிணைச்சா தப்பு பண்றவங்க ஈஸியா மாட்டிக்கிடுவாங்க. அதனாலேயே இந்த ஒருங்கிணைப்ப பல பேர் வேணும்னே தடுக்கறாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான விமர்சனமும் இங்க முன்வைக்கப்படுது. இப்போ நீங்க கேக்குறது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான புள்ளி விவரம். அரசாங்கத்துக்கு வருமானமா வர்ற ஒவ்வொரு 100 ரூபாயிலையும் 63 ரூபாய் வெறும் நிர்வாக செலவுகளுக்கும் அந்த பவரை மெயின்டைன் பண்றதுக்குமே சரியா போயிடுதான். பேலன்ஸ் இருக்கிற வெறும் 38 ரூபாய் மட்டும்தான் உண்மையான சொத்து உருவாக்குறதுக்கும் கேபிட்டலுக்கும் செலவு செய்யப்படுது. இது எதை காட்டுது? எஃபிஷியன்சி இல்லாத ஒருங்கிணைக்கப்படாத ஒரு நிர்வாக சிஸ்டம் எவ்வளோ பெரிய பொருளாதார இழப்பை ஏற்படுத்துது அப்படிங்கறத நம்ம இதுல இருந்து தெளிவா புரிஞ்சுக்கலாம்.
அடுத்து நாம் பார்க்க போவது 2026 மாற்றம். தவைகளின் தொலைநோக்கு 2035 மற்றும் சூப்பர் ஆப் திட்டம். இப்போ நாம கொஞ்சம் அப்படியே அரசியல் களத்துக்கு வருவோம். எந்த ஒரு அரசியல் சார்பும் இல்லாம புதுசா வந்திருக்கிற அரசாங்கம் என்ன மாதிரியான தீர்வுகளை முன்வைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். மே 10, 2026ல முதலமைச்சரா பொறுப்பேற்றிருக்கிற விஜய் தன்னோட விஷன் 2035 திட்டத்துக்கு கீழே நிறைய டெக்னாலஜி சார்ந்த தீர்வுகளை கொண்டு வந்திருக்காரு. இவரோட வாக்குறுதிகள் எல்லாமே 25ஆம் நூற்றாண்டுக்கான நிர்வாகம் அப்படிங்கிற நோக்கத்துல அமைஞ்சிருக்கு. 500க்கும் மேற்பட்ட அரசு சேவைகளை ஒரே ஒரு சூப்பர் ஆப்புக்குள்ள கொண்டு வர்றது, மக்கள் கேட்காமலேயே அவங்களுக்கான சலுகைகளை ஆட்டோமேட்டிக்கா கொடுக்கிற சிட்டிசன் பிரிவிலேஜ் கார்டு, இதையெல்லாம் மேற்பார்வை செய்ய ஒரு தனி AI அமைச்சகம், அப்புறம் பப்ளிக் ஃபண்ட மக்கள் நேரடியா ட்ராக் பண்றதுக்கான ரியல் டைம் டேஷ்போர்டு, இப்படி பல விஷயங்கள் இதுல அடங்கும். இதோட மெயின் டார்கெட்டே இடைத்தரகர்களை முழுசா ஒழிச்சு மக்கள் ஆபீஸா அலையறத நிப்பாட்டுறதுதான். இந்த திட்டங்கள் எல்லாம் கேட்கறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குல்ல. ஆனா இங்கதான் ஒரு மிகப்பெரிய பிராக்டிக்கல் பிரச்சனை இருக்கு. 50 வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு வர்ற பழைய அரசாணைகள், அதாவது ஜிஓக்களை மாத்தாம இந்த மாடர்னான ABI ஒருங்கிணைப்பை கொண்டு வர்றது சான்ஸே இல்லாத ஒரு விஷயம். ஒரு ரொம்ப தெளிவான டீட்டெயில்டான டெக்னிக்கல் பாலிசி டாக்குமெண்ட் இல்லாம இவ்ளோ ஆழமா வேரூன்றி இருக்கிற பழைய ரூல்ஸை மாத்துறது அப்படிங்கிறது இதுவரைக்கும் நிரூபிக்கப்படாத ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு வேலைன்னு நம்ம சோர்சஸ் எச்சரிக்கிறாங்க. சரி, இப்போ நம்ம தமிழ்நாட்டோட கரண்ட் சிச்சுவேஷனையும் நமக்கு உண்மையிலேயே தேவைப்படுற ஆர்கிடெக்சரையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்ப்போம். 9 லாகின்கள், 9 டேட்டாபேஸ், 9 பிரைவேட் வெண்டர்ஸ், தனித்தனி சர்வர்கள். இந்த நிலைமையிலிருந்து நாம கண்டிப்பா வெளியே வந்தே ஆகணும். ஒரு உண்மையான பெர்ஃபெக்டான சிட்டிசன் ஆபரேட்டிங் சிஸ்டம் எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரே ஒரு ஆதார் லாகின், எல்லா டேட்டாவும் இருக்கிற ஒற்றை ஸ்டேட் டேட்டா லேக், பொதுவான ஓபன் API ஸ்டாண்டர்ட், அப்புறம் சென்ட்ரலைஸ்ட் கிளவுட். இதுதாங்க ஒரு முழுமையான சிஸ்டம் ஒருங்கிணைப்புக்கான ஒரே தீர்வு. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இதெல்லாம் நிஜத்துல சாத்தியமா அப்படின்னு. கண்டிப்பா சாத்தியம்தாங்க. எஸ்டோனியா நாட்டையே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா சொல்லலாம். வெறும் 13 லட்சம் மக்கள் இருக்கிற அந்த நாட்டுல 99% கவர்மெண்ட் சேவைகள் X-Road அப்படிங்கிற ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம்ல தான் இயங்குது. அங்க ஒருத்தர் கல்யாணம் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணார்னா அடுத்த செகண்டே வரித்துறைக்கும் சுகாதாரத்துறைக்கும் ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆயிடும். அதுதாங்க உண்மையான சிங்கிள் விண்டோ சிஸ்டம். நம்ம இந்தியாவுக்கும் குறிப்பா தமிழ்நாட்டுக்கும் இது ஒரு அட்டகாசமான ரோல் மாடல். இவ்ளோ பெரிய பிரச்சனை இருக்கும்போது மக்கள் ஏன் இதை பெருசா கேள்வி கேட்கறதே இல்ல? இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான தத்துவார்த்தமான பார்வை இருக்குங்க. டெய்லி 300 ரூபாய் கூலிக்காக கஷ்டப்படுற ஒரு சாதாரண மனுஷனுக்கு இந்த கவர்மெண்ட் போர்ட்டல்ஸ்லாம் ஏன் ஒன்னா இல்ல அப்படின்னு யோசிக்க எங்கெங்க நேரம் இருக்கு? அது போக நம்மளோட மனப்பாட கல்வி முறை ஒரு சிஸ்டம் எப்படி இயங்குதுன்னு கேள்வி கேட்க நமக்கு கத்துக் கொடுக்கவே இல்லையே. ஒரு பக்கம் டிஜிட்டல் நாலேஜ் இல்ல, இன்னொரு பக்கம் மீடியாக்களும் அரசியல் டிராமாக்களுக்கு கொடுக்கற முக்கியத்துவத்தை இந்த மாதிரி முக்கியமான IT கட்டமைப்பு பிரச்சனைகளுக்கு கொடுக்கறதே கிடையாது. சரி, இந்த விளக்க தொகுப்பு ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வியோட நான் முடிக்க விரும்புறேன். டேட்டா ஒருங்கிணைப்பு, சூப்பர் ஆப் மாதிரியான இந்த புது டிஜிட்டல் வாக்குறுதிகள் உண்மையிலேயே ஒரு சாமானிய குடிமகனுக்கு அதிகாரத்தை கொடுக்குமா? இல்ல டெக்னாலஜி மூலமா மக்களை இன்னும் அதிகமா கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு புது ஆயுதமா இது மாறுமா? இதுக்கான விடை இனி வரப்போற புது சட்டத்திட்டங்கள்லையும் அது எப்படி செயல்பாட்டுக்கு வரப்போகுது அப்படிங்கறதுலேயும் தான் அடங்கியிருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா யோசிச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளக்க தொகுப்புல சந்திப்போம்.